சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இறுதி நாள் நேர்காணலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அன்வர். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். வருகிற சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள நிலையில திமுக தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இன்று இறுதி நாளாக பிற்பகலிலும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். குறிப்பாக இன்று காலை திமுக அமைப்பு ரீதியாக 8 மாவட்டங்களில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது பிற்பகலும் தொடர்ந்து புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை தெற்கு, கடலூர் மேற்கு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட 6 அமைப்பு ரீதியான திமுக மாவட்டங்கள்ல மொத்தம் 20 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்த 700க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு உள்ளனர். குறிப்பாக இந்த நேர்காணலில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டு இந்த நேர்காணலை நடத்தி வருகிறார். குறிப்பாக இன்றைய தினம் இந்த புதுக்கோட்டை, கடலூர் மேற்கு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட அமைப்பு ரீதியான மாவட்டங்கள்ல குறிப்பா முக்கியமாக முன் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், டி.ஆர்.பி. ராஜா மற்றும் சி.வே. கணேசன் உள்ளிட்டோரும், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் எம்.எம். அப்துல்லா உள்ளிட்டோரும் நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக ஒருபுறம் பேச்சுவார்த்தையை திமுக தலைவரான கூட்டணியிடம் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மற்றொரு புறம் திமுக 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இந்த நேர்காணலானது கடந்த 17ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவடைய உள்ளது. கடைசி நாளான இன்று பிற்பகல் 6 அமைப்பு ரீதியான மாவட்டங்களில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பர்.